நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. It's very clear people want a triple engine government. If you look at Chennai, it is DMK at the top, BJP, Bangalore Congress BJP, Hyderabad Congress BJP. Here we are looking at the only city in our country where a triple engine sarkar is possible. Modi ji at the center, Devendra Fadnavis at the state, and the BJP mayor and BMC. Because Bombay is not a Maharashtra city, it is an international city, and this city has got a budget of 75,000 crore, not a small money. एक तामिळनाडू बंद रसमलाई आली होती, व्हेरी क्लिअर. तो सांगतो मुंबईचा आणि म्हणजे महाराष्ट्राचा संबंध काय? भडव्या तुझा काय संबंध आहे इथे याचा? यांच्यासाठीच माननीय बाळासाहेब बोलले होते. अनेक दाक्षिणात्य इथे राहत आहेत, अनेक जैन मारवाडी इथे राहत आहेत, आनंदाने राहत आहेत, पण कसं भडकवलं जाते बघा तुम्हाला कबुतरांच्या नावाने. कबुतर राहिली बाजूला, पण हे सत्ताधारी जे फडफडत आहेत ना, हा त्यांचा प्रश्न आहे. काल परवाची गोष्ट, इथे मुंबईमध्ये एक जैन मराठी वादावरती पडदा टाकण्यासाठी म्हणून एक बैठक झाली. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழர்கள் குறித்து மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே அநாகரிகமாக பேசியிருப்பதற்கான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மும்பை உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையின் போது ராஜ் தாக்கரே எல்லை மீறி பேசியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், இது குறித்தான முழு விவரங்கள், அவர் என்ன குறிப்பிட்டார் தன்னுடைய பேச்சு? வணக்கம். மகாராஷ்டிராவில் ஜனவரி 15ஆம் தேதி உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனை ஒட்டி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். நமக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் குறிப்பிட்ட பல பகுதிகளில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே தமிழர்களுடைய வாக்குகளை குறிவைத்து பாஜக சார்பில் பாஜகவினுடைய தமிழ்நாடு முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அங்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அண்ணாமலை 8ஆம் தேதி முதல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவர் பேசிய அந்த ஒரு சில பேச்சுக்களால் தற்போது அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் தொடர்ந்து அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என உத்தவ் தாக்கரே பேசியிருக்கிறார். மேலும் சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் வலியுறுத்தியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் அண்ணாமலையை மிக கடுமையாக ஒருமையில் விமர்சித்து பேசியிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை என்ன பேசுகிறார் என்று சொன்னால் தவறாக எதுவும் பேசவில்லை என்பதுதான் பாஜக தரப்பு விளக்கமாக இருக்கிறது. மத்தியிலே மோடி இருக்கின்றார், மாநிலத்தில் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கிறார், மும்பையிலே பாஜக மேயர் இருக்கிறார். ஆகையால் ஏற்கனவே டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்பது போல இது ஒரு ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிராவினுடைய நகரம் மட்டுமில்லை, இது ஒரு சர்வதேச நகரம் என்றும் அண்ணாமலை பேசினார். அவரது இந்த பேச்சு மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக அவரது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலையுடைய இந்த பேச்சு குறித்து உத்தவ் தாக்கரே சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கூறும்போது, அண்ணாமலை மீது உடனே வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மகாராஷ்டிராவின் தலைநகரை பற்றி அண்ணாமலை எப்படி இப்படி பேச முடியும்? அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும், மும்பையை விட்டு அவர் வெளியேற அனுமதிக்க கூடாது என்றும் கடுமையாக பேசியிருக்கிறார். மேலும் ராஜ் தாக்கரே இன்னும் ஒருபடி மேலே சென்று அண்ணாமலையை விமர்சித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்த உனக்கும் இந்த நிலத்துக்கும் என்ன தொடர்பு என்று அவர் ஒருமையில கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் அதனால்தான் உங்களை, அதாவது தமிழர்களை பால் தாக்கரே விரட்டி அடித்தார். வட இந்தியர்களுக்கு எதிராக அவதூறுகளை இதுவரை நீங்கள் பேசிவிட்டு தென்னிந்தியர்களுக்கு எதிராக பேசுவதா என்றும் ராஜ் தாக்கரே கொந்தளித்திருக்கிறார். இது சம்பந்தமாக பாஜக தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மகாராஷ்டிரா பாஜகவினுடைய தலைவர்கள் அண்ணாமலையினுடைய கருத்து மும்பையை அவமதிக்கும் நோக்கில் கூறப்படவில்லை என்றும், மாறாக மும்பையினுடைய சர்வதேச பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையிலே தான் அவர் பேசினார் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். மும்பையின் பொருளாதார கலாச்சார முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் அண்ணாமலை இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஆனால் அதனை தவறாக புரிந்து கொண்டு அல்லது திட்டமிட்டே அவதூறு கருத்து பரப்புவதற்காக அவர் மீது இந்த கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது என்று பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியான தாராவியை முகாமிட்டு அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழ் மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் போது இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.